ராமபிரானுக்கு கோயில் எடுக்கும் வரை பேசாமல் இருப்போம் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். 83 வயது வரை பேசாமல் இருந்த ஒரு பாட்டி, அவர்களுடைய ஆத்ம பலத்திற்கு, அவருடைய வேண்டுதலுக்கு கிடைத்த ஒரு மரியாதை இன்று நடந்திருக்கிறது. அதை தாண்டி சூரிய குலத்தை சார்ந்த எத்தனையோ சகோதர சகோதரர்கள் தலைக்கு மேலே தலைப்பாகை வைக்க மாட்டோம், காலிலே செருப்பு அணிய மாட்டோம் என்று இத்தனை காலமாக காத்திருந்தார்கள். அவர்களும் இன்று அவர்களுடைய ஆத்ம பலத்திற்கு, அவர்களுடைய வேண்டுதலுக்கு என்று நமக்கு ஒரு பெரிய வழி கிடைத்திருக்கிறது. மிக முக்கியமாக அயோத்தியால நடந்த இந்த நிகழ்வு, மைசூரிலிருந்து சகோதரர் அருண் யோகிராஜ் அவர்களுடைய சிலை அந்த கமிட்டி அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு ராமனாக, குழந்தை ராமனாக நமக்கு காட்சியளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். 12-20 மணிக்கு மேல அதையும் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக கம்பராமாயணம், அதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மனமுருகி இங்கிருந்து கேட்டுட்டு போனாங்க. ராமனுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய பயபக்தியோடு இருக்கக்கூடிய அந்த ஆழமான பந்தத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பார்த்துவிட்டு சென்றார்கள். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி ஸ்ரீரங்க பெருமான், ராமர் அவர்கள் வழிபட்ட தெய்வம் விபீஷன் அவருடைய கைகளுக்கு சென்று அதன் பிறகு ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த உற்சவ பெருமாள் இன்னைக்கு நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் சீதப்பிராட்டி ஹனுமான் அவர்களுடைய லிங்கம் அங்கு இருக்கு. அதற்கு சிவபூஜை செய்த புராணத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கும் பிரதமர் அவர்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார். கோதண்டராமர் கோவில்ல விபீஷனுக்கு இலங்கையினுடைய மன்னனாக முடிசூட்டு விழா நடந்த இடம் கோயிலாக இருக்கு. அதையும் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தீர்த்தகிரீஸ்வரர் தர்மபுரிக்கு போனா அங்கே ராமன் அவர்கள் தீர்த்தகிரீஸ்வரர் நீராடி அங்க ஒரு லிங்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஐதீகத்தையும் பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்திற்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய ஆழமான முக்கியமான பந்தத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுப்பித்திருக்கின்றார், இன்னும் வலிமைப்படுத்தி இருக்கின்றார்கள். 13ஆம் நூற்றாண்டுல கம்பர் மண்டபத்தில் கம்பர் அவர்கள் இயற்றிய கம்பராமாயணத்தை அதே மண்டபத்தில் அதே இடத்திலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கேட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இந்திய மக்கள் நாம் அனைவரும் ஒரே தாய், ஒரே பிள்ளை, ஒரே ரத்தம் என்பதை இந்த நிகழ்வு அயோத்தியால ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு மறுபடியும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. இது அது மட்டுமல்ல, கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை இது. 1952 தொடர்ச்சியாக நாம் சொல்லி வந்தோம். ராமபிரானுக்கு அயோத்தியாலேயே கோயில் எடுப்போம் என்று சொல்லி வந்தோம். அதை அற வழியில, ஆன்மீக நெறியில, தர்மத்தினுடைய வழியில இன்று பாரதிய ஜனதா கட்சியும் கூட கட்சியாக ஆட்சியில் இருக்கும் பொழுது செய்து காட்டியிருக்கின்றோம். அதே நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு படி மிக வேகமாக இந்த கோவில் கட்டப்பட்டு இன்னைக்கு குழந்தை ராமர் நமக்கு காட்சியளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த கோபாலபுரத்தில் வேணுகோபாலசாமி கோவில்ல இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு நம் அனைவருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகின்றோம். மிச்சம் நாம பேசணுங்கன்னா காலையில உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் நம்ம பேசணும். எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடத்தி இந்த நிகழ்வை தமிழக மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஒரு பெரிய சட்ட போராட்டம் இன்று காலையில மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில், அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் நடத்த வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருந்தது. அதை வெற்றிகரமாக செய்து தமிழகத்தில் எங்கேயும் கூட பிரச்சனை இல்லாம எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பொதுமக்கள் அவர்களுடைய தனியார் இடத்துல, தனியார் கோவில்ல, இந்து அறநிலையத்துறை கோவில்ல பக்தியோடு, பயபக்தியோடு, பஜனையோடு, பிரார்த்தனையோடு, கீர்த்தனையோடு அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு உணவளித்து அன்னப்பிரதர்சனம் செய்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கூட கோர்ட்டினுடைய அனுமதியை வாங்கி நடத்த வேண்டிய கட்டாயம். எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது, குறிப்பாக இந்து மக்களுக்கு எதிராக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுபடியும் கடந்த 3 நாட்கள் ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. இதையும் அறவழியிலே, ஆன்மீக வழியிலே, தர்மத்தினுடைய வெளியிலே பாரதிய ஜனதா கட்சி இதை வென்று காட்டுவோம் என்று இந்த நாளில் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் நிச்சயமாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. இதை தாண்டி சகோதர சகோதரிகளுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன். இங்கிருந்து வரேன். தமிழக அரசு வழிபாட்டு இதை தடுக்கல, அனுமதி மறுக்கல, அது போன்ற தமிழக நடவடிக்கை இல்லைங்கிற கருத்தை நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. தவறான தகவல்களை பரப்பக்கூடாதுங்கிற ஒரு கருத்தையும் நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. நம்மளுடைய பெட்டிஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெட்டிஷன், அதை கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் வினோத் செல்வம் அவர்கள் தாக்கல் செய்திருந்தாங்க. பெட்டிஷன் என்ன, ஆர்குமெண்ட் என்னென்ன, ஓரலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க.
குறிப்பாக அறநிலைத்துறை பொறுத்தவரை ஓரலாக எங்கேயுமே அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுத்த கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பர்மிஷன் கொடுக்கல. இது ஒரு பக்கம். ஓரலா அறநிலைத்துறையை பொறுத்தவரை ஓரலாக எல்லா இடத்துலையும் தடுக்கிறாங்க. நம்ம பெட்டிஷன்ல 2வது பிரேயர் தமிழகத்தினுடைய காவல்துறை ரிட்டன்ல தடுத்திருக்காங்க. அதற்கு நாம 21 காவல்துறையினுடைய ரிட்டன் ஆர்டர் அட்டாச் பண்ணியிருந்தோம். அதை ஆங்கில மொழிபெயர்த்து அட்டாச் பண்ணியிருந்தோம். அது இரண்டும் நீதிபதி பார்த்துட்டு தமிழக அரசின் சார்பாக ஆஜராகியிருந்த ஏஏஜி கேட்டாங்க. ஏஏஜி சொன்னாங்க, ஐயா நாங்க எங்கேயுமே தடுக்கல, நாங்க எங்கேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, நாங்கள் எங்கேயுமே ஆர்டர் டைப் பண்ணி கொடுக்கல. அதற்கு எங்களுடைய தரப்பான லாயர் ஆர்கியூ பண்ணாங்க. மத்திய அரசு சார்பாக வந்திருந்த துஷார் மேத்தா அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. இந்த மாதிரி வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன், உதாரணத்திற்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ண ஆடியோ, அதை தாண்டி போலீஸினுடைய இன்டர்னல் டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன், அதை தாண்டி போலீஸினுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்த பொழுது நீதிபதி அவர்கள் சொன்னாங்க, தமிழக அரசு ஓரலா இருக்கு, நீங்க ஒரு பக்கம் சொல்றாங்க, ரிட்டனா இல்லைங்கிறாங்க. ஆனால் எங்கே எல்லாம் ரிட்டனா அவங்க கொடுத்திருக்காங்களோ அதை பார்க்கணும். அதன் பிறகு நாம் ஆர்கியூ பண்ணும் பொழுது ரிட்டனா கொடுக்கப்பட்ட ஆர்டர் காமிச்சோம். காவல்துறை இங்க இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அதனால கோயிலுக்குள்ள நிகழ்வு நடத்த முடியாது சில ஆர்டர், தனியார் இடத்துல நடத்த முடியாது சில ஆர்டர், தனியார் கோவில்ல நடத்த முடியாது சில ஆர்டர், நீங்க மக்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு அனுமதி இல்லை, இது காவல்துறை கொடுத்த ஆர்டர். இதையெல்லாம் நீதிபதி பார்த்துவிட்டு ஒற்றை கருத்தை சொன்னாங்க, தடை எங்கேயும் இல்லை, தடை இல்லாம இந்த நிகழ்வு நடத்தலாம். ஆனா எங்கே எல்லாம் தடுத்திருக்கின்றார்களோ அந்த பெட்டிஷனை தனி ஒரு ரிட் பெட்டிஷனாக வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு உச்சநீதிமன்றம் விசாரிக்கும். அதுல நீதிபதி தீபாங்கர் தத்தா, உச்சநீதிமன்ற நீதிபதி மிகச் சிறப்பா சொன்னாங்க, காவல்துறையினுடைய சில டாக்குமெண்ட் பாக்குறோம், இங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, நீங்க தடுத்திருக்கிறீங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தீபாங்கர் தத்தா நீதிபதி சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி நீங்க ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா நாங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க போறோம். திங்கட்கிழமை இதை மனுதாரர் தரப்புல தமிழகத்துல எங்கெல்லாம் தடுத்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் மொத்தமாக இன்னொரு மனுவா தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதி அவர்கள் மிக தெளிவா இருக்காங்க. பிரைவேட் இடத்துல அனுமதி வாங்குவதற்கு எதுக்கு அனுமதி வாங்கணும்? அனுமதி யார் கொடுப்பாங்க? எதற்கு பிரைவேட் இடத்துல தமிழக அரசு அனுமதி வாங்கணும் புது ஆர்டர் போட்டிருக்காங்க? எதற்காக காவல்துறை பிரைவேட் இடத்துல நுழையிறாங்க அப்படிங்கறத சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி, எங்கேயும் அனுமதி வேண்டாம், அறநிலைத்துறை கோவிலாக இருந்தால் நீங்க அவங்களுக்கு சொல்லணும், இன்டிமேட் பண்ணணும், ரைட் பண்ணி இன்டிமேட் பண்ணணும், சொல்லுங்க போதும், அங்கேயும் அனுமதி தேவையில்லை, இன்டிமேட் பண்ணுங்க, அதையும் செய்திருக்கின்றோம். இந்த 2 உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு திமுக அரசு சர்வாதிகாரத்தனமாக இதை முடக்க வேண்டும் என்று முழு மூச்சாக 3 நாட்களாக ஈடுபட்டார்கள் என்பது தெல்ல தெளிவா தெரியுங்க. கோயில்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்து அறநிலையத்துறை சார்பில் அதிகமான கட்டணங்கள் வசூலித்து வராங்க, இதனால பக்தர்கள் பெரும் அவதிப்படுறாங்க. இது எப்படி? இந்த கேள்வி இந்த கேள்வி வரேன் அண்ணே. உங்களுக்கு தெரியும், ராகுல் காந்தி அவர்கள் அமர் அக்பர் ஆண்டனி, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அமரா இருப்பாரு, இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அக்பரா இருப்பாரு, இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆண்டனியா இருப்பாரு. இப்ப அசாம்ல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ரேலியில ஜெய் ஸ்ரீராம்னு மக்கள் கோஷம் போடுறாங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க. ராகுல் காந்தி அவங்க வண்டியிலிருந்து இறங்கி அந்த மக்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண போறாங்க. செக்யூரிட்டி போர்ஸ் ஒரு பக்கம் ராகுல் காந்தியை தடுக்கிறாங்க, ஒரு பக்கம் அந்த கூட்டத்தை தடுக்கிறாங்க. அதன் பிறகு மோடி மோடி மோடின்னு கத்துறாங்க. அதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் எங்கே செல்வதற்கும் இந்தியாவில் அனுமதி இருக்கு. இந்த பாரத் நாய யாத்திரை 2வது யாத்திரை என்ன நடத்துறாரோ மணிப்பூர்ல இருந்து ஆரம்பித்தது நடக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அனுமதி கொடுத்திருக்காங்க, அங்கிருந்து ஆரம்பி அசாம்லயும் நடக்குது. ஆனா அசாம்ல ராகுல் காந்தி அவர்கள் காட்சியை பாத்தீங்க, அவரே நடந்து அந்த மக்கள்கிட்ட போய் காவல்துறை ஒரு பக்கம் ராகுல் காந்தியை தள்ளி ஒரு பக்கம் மக்களை தள்ளி, மக்கள் மோடி மோடி மோடின்னு சொல்றதுல என்னங்க சொல்லுவாங்க, மக்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுல என்ன புதுசு சொல்லுவாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை இதற்கெல்லாம் கோவைப்பட்டு மோடி சொல்லக்கூடாது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது, ஆனா நான் கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு வெளியே கூட்டம் இருக்கக்கூடாது, யாரும் எங்களை பத்தி எதிர்கருத்து சொல்லக்கூடாதுன்னு அது ஏற்புடையது அல்ல. அதே அசாம்ல அதே மணிப்பூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல தானே யாத்திரை நடக்குது. அதே மணிப்பூர்ல தானே பாரதிய ஜனதா கட்சி அனுமதி கொடுத்து இந்த யாத்திரையை ஆரம்பிப்பதற்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. சென்னையில பல்வேறு இடங்கள்ல இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சென்னையிலே 1142 இடத்துல இந்த நிகழ்வு நடக்குதுங்க. அதாவது சென்னை நம்ம 7 மாவட்டத்துல, கட்சி மாவட்டத்துல. கோபாலபுரத்தினுடைய கோவில் ரொம்ப விசேஷமான வேணுகோபால் சாமி கோயில், ரொம்ப விசேஷமான கோவில். இங்க இருக்கக்கூடிய ட்ரஸ்டி அன்போடு அழைத்தாங்க, இந்த கோயிலுக்கு நீங்க வரணும், எங்களோடு அமர்ந்து இந்த காட்சியை நீங்க கண்டுகளிக்க வேண்டும் என்று. அதற்காகத்தான் இங்க வந்தோம். கோபாலபுரம் என்கின்ற வார்த்தைக்காக இது அரசியல் இல்லைங்கண்ணா.
தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி சித்தாந்தம் இருக்கக்கூடிய அமைப்புகள் ராமருக்கு செருப்பு மாலை போட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு அவங்களுடைய சித்தாந்தத்தில் சில கட்சியெல்லாம் நடக்குது. அதனால் நிறைய இடத்துல அழைத்திருந்தாலும் கூட கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சுவாமி கோவில் அந்த ட்ரஸ்டி அழைத்த அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து பிராண பிரதிஷ்டையை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை எங்கேயுமே எனக்கு அரசியல் இல்லைங்க. இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி இவ்வளவு பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அமைதியான முறையில தான் பர்மிஷன் கொடுத்தோம். கேட்ட பர்மிஷனை கொடுத்திருந்தாங்கன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நாம் நடத்தி இருக்க வேண்டும்? ஐயா, இந்து அறநிலையத்துறையிலிருந்து தொடர்ந்து வந்து கோயில்கள்ல வந்து அதாவது கட்டண தொகை வந்து அதிகப்படுத்தி தான் வந்துட்டு அதனால மக்களுடைய பெரும் அவதிக்கப்பட்டு வந்துருக்காங்க. இதற்கு நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன்னா இந்து அறநிலைத்துறையை வேண்டான்னு நான் சொல்றேன். நான் சொல்வதற்கு மறுபடியும் ஒரு காரணம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கு. இந்த அறநிலைத்துறை எதற்கு வேண்டும் நான் கேட்கிறேங்க. எதற்கு வேண்டும்? கோயில்ல போய் சாமி கும்பிடணும்னா அடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குறான். குழந்தை ராமருடைய பிராண பிரதிஷ்டைக்கு அனுமதி வேணுங்கிறான். ஸ்கிரீன் போடணுமா அனுமதி வேணும். ரைட்டிங்ல கூடியான இல்லைங்க, ஓரல்ல தான் சொல்லுவோம் அனுமதி இல்லை. இதனால் தான் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். தேவையில்லாத ஒரு அமைப்புனா தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்கள் மன்றத்தில் வச்சிருக்கோம். 2026 பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்போடு தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது. ஆனால் நீங்க கேட்கிற கேள்விக்கான மொத்த பதில் இதான. இண்டிவிஜுவலா கட்டணம் வசூல், விஐபி தர்ஷன் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். அதை மொத்தமாக எடுப்பதற்கான எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். முதலமைச்சர் பேசும்போது திருக்குறள் சொன்னா போதும், பொங்கல் கொண்டாடினால் போதும், அயோத்தியில ராமர் கோயில் கட்டினா போதும், தமிழக மக்கள் வந்து ஒரு காலத்திலையும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே 2 முறை பிரதமர் மோடி பிரதமர் ஆகும் போது தமிழக மக்கள் ஓட்டு போடல, இந்த முறை ஓட்டு போட மாட்டாங்க. இது இந்தியா உள்ள நடக்க போது, ஆட்சி மாற்றம் நடக்க போது. 2024 பாராளுமன்ற தேர்தல் தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய அழிவினுடைய ஆரம்பம். இந்த ஆணவத்தினுடைய ஆரம்பம் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது எத்தனை எம்பி சீட் ஜெயிச்சாங்க? அவர்களுடைய வரலாற்றில் மிக மோசமாக 20% வாக்கு வங்கி திராவிட முன்னேற்ற கழகம் 2014 கலைஞர் ஐயா இருக்கும் பொழுது மிக மோசமான ஒரு தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் 2014 பார்த்துச்சு. இதே திமுக தமிழகத்தில் ஒரு முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இன்னைக்கு பிஜேபி 4 எம்எல்ஏ இருக்கு. அவர்கள் கூட்டணி எல்லாம் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது 2 எம்எல்ஏ. இன்னைக்கு பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து 4 எம்எல்ஏ வச்சிருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆணவத்திலே பேசக்கூடாது. அதனுடைய தலைவர் 2 எம்எல்ஏ ஜெயிக்கும் பொழுது அவங்க தந்தை தலைவராக இருந்தாங்க. 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது படுதோல்வியை சந்திக்கும் பொழுதும் அவர்கள் தலைவர் அப்பா தலைவராக இருந்தாங்க. இவர் அப்பா இல்ல கிடையாது, இவர் அப்பா கிடையாது, அப்பா அளவுக்கு திறன் கிடையாது. 2024 இந்த குடும்பம் மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியினுடைய அழிவுக்கு ஆரம்பம் 2024 தேர்தல் நடக்கும். 2வது இன்னைக்கு இவர் சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதே மேடையில கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. ஜனாதிபதிக்கே இவங்க அழைப்புதல் கொடுக்கல, கோயில் நடத்துறாங்க. ஜனாதிபதிக்கு அழைப்புதல் கொடுக்கலன்னு யார் சொன்னா? ஜனாதிபதி அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்து எல்லோரும் ட்ரஸ்டி போய் கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் இன்னொரு நாளைக்கு வர்றன்னு பிரதமர் அவர்களுக்கு நேற்று கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதையும் பார்த்திருக்கோம். ஆனால் பொய் சொல்வதற்கு ஒரு மேடை தயாநிதி மாறன் பொய் சொல்றாங்க. நம்ம கையில செல்போன் இருக்கிறதுக்கே காரணம் கலைஞர் கருணாநிதி ஆமா அப்படிங்கிறாங்க. பாருங்க, செல்போன்ல தமிழ்ல டைப் அடிக்கிறீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம். எத்தனை பொய்யா சொல்லுவீங்க? செல்போனை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அடுத்த பொய்ய சொல்லுங்க. செல்போன் இருக்குன்னா அதற்கு காரணம் நமக்கு தெரியும். கம்பெனி வந்துச்சு, வாஜ்பேயி காலத்துல நியூ டெலிகாம் பாலிசி வந்துச்சு. இப்படி எல்லாம் பொய் பேசுறதுக்கு ஒரு மாநாடு வந்த ஒருத்தரும் பேசின மொத்த பொய்ய சேர்த்தி போட்டாவே 500 பொய்க்கு மேல வருது. பொய்யை பேசுவதற்காக, குடும்பத்தை அறிமுகப்படுத்துவதற்காக சகோதரி அவர்கள் கொடியேற்ற, சகோதரன் வந்து மேடையில பேச, சகோதரன் அவருடைய பையன் தலைவரா இருக்க ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல எல்லாம் பேசியிருக்காங்க. 2024 தேர்தலில் நீங்க பாப்பீங்க, 3வது முறையாக தொடர்ந்து பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வருவது உறுதி. தமிழக மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இங்கே இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக செல்வதும் உறுதி. அதுக்கு 2024 தேர்தல் வரை முதலமைச்சர் காத்திருக்கணும். காத்திருந்து பார்த்தாருன்னா அவருக்கு உண்மை தெரியுங்க.